இது என்ன வீடு நம்ம வீடு தானா? ஓகே நம்ம வீடு மாதிரியே இருக்குது. சொல்கிறா கதை எப்போ கிடைக்காது. ஓ இப்போ கைஸ் ரொம்ப கஷ்டமாயிட்டு கைஸ். ஓ போயிட்டு வா. தாலி பிடிச்சிட்டு ஓடுறான், அப்படியே தாலியை பிடிச்சிட்டு ஓடுறேன் கைஸ். அவன் கைஸ் ஓடனா நம்ம கதை கேலி. ஆனால் ஏன் இந்த பையன் ஓட மாட்டேன்னு தெரியல. ஒரு ஹெட்ஷாட் போட்டு மேலே வைக்கல நம்ம. கைஸ் இந்த கார் என்ன காணாம போயிடும். ஓகே சாவடிச்சா மட்டும் போதாது, இவங்க வந்து திரும்பியும் சாவடிக்கணும். போகணும். ஐயோ நம்ம இன்வென்ட்ரி என்ன இது பார்க்கவே இல்லை கைஸ். ஓகே என்னோடய இன்வென்ட்ரி தான் இப்போ போதும். ஏன்னா நான் இப்போ வெளில போகிறேன் கைஸ். ஓகே ட்விட்ச் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனா இன்னொன்று நல்ல ஒரு கேம் தான் கைஸ். இந்த கேம் பேர் பார்த்தீங்கன்னா ஹண்டர் கிராஃப்ட் ஜாம்பி கேம். ஓகே கிரியேட்டிவாக சர்வைவலாக இருக்குது. நமக்கு எப்போ சர்வை பண்ணி தான் அது பழகம். கிரியேட்டிவ் வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு அதை என்ன செய்யணும் கரெக்டாக. ஓகே லோடிங்கில் இருக்குது. ஃபஸ்ட் பர்சன் தேர்ட் பர்சன், என் ஃபஸ்ட் பர்சன் பிடிக்கும். தேர்ட் பர்சனா ஓகே ஹிட்டு வசட்டே. ஓகே இது நம்மளோட வீடு கைஸ். செம்மையாக கிராஃபிக்ஸு. அப்போ அம்மா கைஸ் என்ன செத்து போய் அடிக்குது. ஓகே கைஸ் கில் பண்ணியாச்சு. என்ன கைஸ் இப்போ வாங்க கைஸ் வீடு போய் கதவை சாத்திக்கலாம். ஓகே எப்போ வெளில போகிறோம் போயிட்டுக்காரா. எப்போ கைஸ் வெளில ஃபுல்லாகவே சாம்பி உட்காரலாம் கைஸ். எப்போ வெளில அப்போ என்ன சாம்பி கைஸ் வந்து வெறுப்பேற்றி பார்த்துருக்கு நம்மளை. பரவாயில்ல இது ஈஸியாக தப்பிக்க முடியுது. இதுதான் ஜென்ரேட்டரா? ஓகே லைட்டு நம்ம நைட்டில் இங்கே தான் தங்கணும் போல். லைட் ஆன். ஓ மை காட் பரவாயில்ல ஜென்ரேட்டர் சோர்ஸ் நல்லா. எங்கே லைட் இருக்குது இங்கே இருந்தா? ஓகே இது எனக்கு அது தெரியல. ஓகே நம்ம விட இப்போ வந்து பிஸ்டலு இந்த கன்று இருக்குது. இந்த கன்னை வச்சு நம்மளால் பண்ண முடியுமா? அந்த கன்ஃபார்ம் கிடையாது. இப்போ என்ன பண்ண தெரியல. இன்னொன்று வீட்டை போய் ஊஞ்சிக்கலாம். இது என்ன வீடு நம்ம வீடு தானா? ஓகே நம்ம வீடு மாதிரியே இருக்குது. சொல்கிறா கதை எப்போ கிடைக்காது. ஓ இப்போ கைஸ் ரொம்ப கஷ்டமாயிட்டு கைஸ். ஓ என்ன கைஸ் கிசத்தி இருக்கான். போங்க அப்படி காலை பிடிச்சாங்க. ஐயோ கைஸ் காப்பாற்றுங்க. நீ யாரை காலை பிடிச்சிக்கிட்டு போக்கு எப்போ அப்படி அப்பா ஹெட்ஷாட். என்ன தான் தோணுது இந்த மாதிரி வீடை வந்து தேடி போய் கண்டுபிடிக்கணுமா என்ன கதை தெரியல. நம்ம வீடு ஆக்ஸ் இருக்கா? ஓகே இங்கே ஒரு ஹேமர் தான் இருக்குது. ஓப்பனா போடான்னு சொல்கிறேன். போயிட்டு வா. தாலியை பிடிச்சிட்டு ஓடுறான், அப்படியே தாலியை பிடிச்சிட்டு ஓடுறேன் ஈஸாவே. நம்ம இங்கே இருக்கிற மீட் இருக்குது, கேரட் இருக்குது. ஓகே சி நம்ம ஒரு நாடோடி மாதிரி போல் ஒரு இடத்துல நிம்மதியாக இருக்க முடியாது தெரிஞ்சிச்சுலையே. ஓகே நம்ம ஹெச்பி சுத்தமாக இல்லை. சாப்பிட்டு ஹெச்பி ஏற்றுவோம். ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா ஒட்டங்க. ஐயோ ஏய் எப்படி உள்ளான்னா எப்படி வந்தான்னு தெரியலையே. எப்படி வந்தான்னு தெரியல கேஸ். எப்படியும் வந்துட்டான். சரி உட்காந்து திரும்ப நம்ம நிம்மதியாக சாப்பிடுவோம். தலை இல்லாமல் வெட்டினா வாங்கிட்டு இங்கே சுற்றிக்கிட்டே இருக்கான். அவன் சுற்றி யூ ஈஸ் ஓகே நம்ம யூஜ் மேன்ஷன் மாதிரி இங்கே இருக்குது. கைஸ் புஷா கைஸ் பக்கத்தில் தோறானே கேஸ் ஓடனா நம்ம கதான் கேலி. நான் ஏன் இந்த பையன் ஓட மாட்டேன்னு தெரியல. ஒரு ஹெட்ஷாட் போட்டு மேலே வைக்கணும் நம்ம.
இந்த கதவு ஓப்பனில் தான் இருக்குது. அதில் சேஃப்னு சொல்ல முடியாது. தடை செய்யப்பட்ட இடம் போல இருக்கு. இது பார்க்க பரவாயில்ல. சோதனை பண்ணிட்டு இது என்ன பண்ண எதுவுமே தெரியல. வந்து நானும் ஓடிக்கிட்டு இருக்கேன். எங்கிட்ட மட்டும் கதைனே தெரியல. பரவாயில்ல. கீழே சாப்பாடுலாம் பொறுக்கி போகணும். வழியில் இடத்துக்குள்ள யாருமே இல்லை. என் நெருப்பு கூட நம்மளை எதுவுமே பண்ணல. அந்தளவுக்கு இருக்கு. நெருப்பே பார்க்குற பயப்படுறது நானே ஒரு நெருப்பு தான்டா. டைலாக்லாம் நல்லா தான் இருக்குது. அப்போயோ கரெக்டாக விளாண்டா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே தூடு தப்பிக்கணும். ஓகே எதுக்கு இங்கே ரோடு இருக்குது. அப்புறம் இங்கே சேர்த்து எங்கேயாச்சும் போகணும்னு நினைக்கிறேன். புதிரா ஏன் சென்னையை தோத்துறீங்க எல்லாம். என்ன காணாம போட்டோம். ஓகே சாவடிச்சா மட்டும் போதாது. இவங்க வந்து திரும்பியும் சாவடிக்கணும். போனோம். ஐயோ கலரை பண்ணுறீங்க. ஐயோ ஆளுக்கு வர இங்கே சிசி எத்தோட்டு ஓடிடலாம். ஐயோ கேஸ் நிறைய பேர் வந்துட்டேன் கேஸ். ஓகே எத்தோடு ஓடிலாம். நம்ம ஹெச்பி ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. இப்போ அழகாக கடலை தாவிடலாமா அதான் தோணிட்டு இருக்கு. இங்கேருந்து சாப்பிட்றது கடலை தாவிது சாப்பிட. ஐயோ வீட்டில் போகணும் லைட் எரியாது. அங்கே வீட்டில் போகலாம் லைட் எரியுது. ஐயோ ஸ்டீவ் கூட ஜாம்பியாக இருக்காங்க. ஸ்டீவ் சாப்பிடா. நீ சாப்பிட சாப்பிட மாட்டாங்க. யூஸ் பண்ணுது தலையா கதவை தோடலாம்டா. பகைச்சு எங்க ரெண்டு எதை பண்ணக்காம பாருங்க. நீ ஐயோ கேஜி செதுன நினைக்கிறேன். வெளில வந்துட்டேன். ஓரத்து வந்து உள்ள சித்திர கைஸ் கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிட்டு வந்துச்சு. இருக்கிற இது டேமெல்லாம் ஃபுல்லாக ஓகே நம்மளோட அழுத்தி பிடிக்கணுக்கு. பட்டு இது கம்மியாக தான் இருக்குது. புல்லட் வேணும் எனக்கு. உங்களோட புல்லட் ரெண்டோட சவுண்ட் நைட் ஆயிடுச்சு. இது எங்கேயுமே ஜாம்பி கொஞ்சம் அதிகமாக வந்துடும். சிட்டு படுற எங்கேயாச்சும் தான் சீட்டு அழுத்திட்டு இருக்கா. நிம்மதியாக உட்காரலாம். பாவங்க இந்த பையன் என்ன கேஸ் பண்ணுவோம். சாப்பிட்ற நீ வெங்காயத்தை சாப்பிட்டு வெங்காயம் மாதிரி மூளை வர்ற. ஓகே வெங்காயம் சாப்பிட்டா எதுவுமே வர மாட்டேங்குது. சரி மீட் சாப்பிடுவோம். எனக்கு ஹெல்த்தி கம்மியாக எழுதுக்கு சொன்னால் ரொம்ப பாவமாக இருக்கே. ஏன் சின்ன சாப்பிடு நல்லா உட்காந்து சாப்பிட்டா என்ன கது. சரி கேஸ் 4 நேரமாக அண்ணன் வந்து யூடியூப் சாரி அண்ணன் சொன்ன நீங்கள் கொடுத்துட்டீங்க. ரொம்ப நேரமாக யூடியூப் அனலைஸ் பண்ணுது. நான் கண்டுபிடிச்சது என்னன்னா நம்ம திடாமிஸ் இருக்கு கேஸ் நிறைய எங்கேயும் முட்டி வந்துக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுவேன் அதை அனலைஸ் பண்ணல. என்ன அனலைஸ் பண்ணனா இது வந்து சும்மா சிம்பிள் கேமே கிடையாதுங்க. இது வந்து இதுதான் போகுது. ஆனால் எந்த கேமே நிறைய போடல. நான் பார்க்கல உண்மையாக போடலை. என்ன கதைன்னு தெரியல. நைட் டைம் ஆனால் எந்திக்கவும் முடியல. எந்திக்க முடியதை விட எந்திக்க மாட்டேன். என்ன நடக்குது ஏன்ச்சு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. நிறைய பேர் விளையாண்டு இந்த கேமில் தோற்று தான் செய்கிறாங்க. நம்மளும் விளையாடுறோம். போகிற பக்கம் போவோம். அவ்வளோதான். காலையில் ஆகட்டும். ஒன்னே ஒரு மறந்துட்டேன். ரொம்ப நேரமாக உட்காந்ததில் நம்ம இடத்த சுற்றி ஃபுல்லாக ஜாம்பிஸ் கவர் ஆயிடுச்சு. நம்ம ரொம்ப கஷ்டம். நம்மளுக்கு வேறு இப்போ வந்து பசிக்குது. நிறைய பேர் மாதிரி இருக்குது பசிக்குது. இப்போ நான் சைடில் பார்த்தா தேர்ஸ்ட்டும் இல்லை சாப்பாடும் இல்லை. இந்த கேரட்டை சாப்பாடு ஏற்றுறேன். இப்போ தேர்ஸ்ட்டும் சாப்பாடையும் ஆனால் நான் இப்போ வெளில போகிறேன் கைஸ். வாங்கடா போகலாம்டா. நீங்களும் நான் பார்த்துறேன். ஐயோ கைஸ் தாத்தா கைஸ் பயமாக கைஸ்
வந்து அடுத்த செகண்ட் பயந்து போறியும் போல கைஸ். ஐயோ நம்மளுக்கு தான் மூச்சு வந்தது நிற்கிறேன். இவங்க மூச்சும் வாங்க மாட்டேது ஒன்றும் வாங்க முடியாது. நம்ம வீட வாங்குறாங்க. ஓகே வரீங்களா? வரட்டும். நான் நெருப்புக்குள்ளே போனி போயிடுறேன் தம்பி. ஓகே வாங்க வேகமாக ஓடுவோம். அவங்க சைடு வந்து ஃபுல்லாக நாற்றை வந்து பேஸ் பண்ணி போகிறேன் ஃபுல்லாக. எனக்கு அது தெரியல, சும்மா போகிறேன். ஓகே கைஸ், நார்த்தை பேஸ் பண்ணி போனேன். உண்மையாக வந்து வீடியோ பார்த்து இடத்துக்கு வரல, நான் காமனாக சும்மா வந்தேன். நார்த்தை பேஸ் பண்ணி போக சவுத்தை பேஸ் பண்ணி போகணும். இப்போ நம்ம நார்த்தை பார்த்தே போவோம். அதான் டைம் கேஸ் பின்னாடி ஏன் ஓட மாட்டானே. கவலைண்டா வாடா, நீ நான் பார்த்துட்டு வாடா. வாடா போயிடுவா நீ வழியா வா போட இந்த மாதிரி பாட்டுங்க அடிக்கிறது என் வேலையை. ஓகே அனதர் இடத்துல வந்து நம்ம சேஃப் ஆகிடுச்சு. அண்டர் கிரவுண்ட் பேஸ் கூட இருக்குது. ஓகே நம்ம தப்பிக்கு இருக்குது. சாவடா எருமை பயந்துருங்க. டக்குன்னு வந்ததும் அண்டர் வந்து இங்கே பிரச்சனை ரொம்ப அதிகமாகிடுச்சு. தப்பிக்கிறது கீழோடைய வழி இருக்குது நமக்கு. ஓகே இது சேஃபான இடமான்னு தெரியல. கண்ணை கையில் வச்சுட்டு மேலே ஏறுவோம். லைட் ஆஃப் பண்ணலாம். ஓகே நீங்கள் சேஃபான இடம் தான். ஓகே நான் நிறைய சாப்பாடு இருக்குது. எல்லா சாப்பாடு எடுத்தேன். கீழே பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. இவ்வளோ தான் நம்ம தாண்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பட் மெயின் வழியாக போனால் அவன் சாவதுக்கு ஃபுல் சான்ஸ் ஆகிடுச்சு. அதனால் நம்ம அண்டர் கிரவுண்ட் பேஸ் வழியாக கொஞ்சம் வெளில போகிறோம். This is our underground base. Here the skeleton was dying. Okay, வாங்க இப்போ இந்த அண்டர்கிரவுண்ட் பேஸ் எங்கே போகுதுன்னு தெரியல கைஸ். இது ஒரு மல்டிபிள் பேஸாக செப்பரேட் ஆகுது. மல்டிபிள் பேஸாக ஜாம்பிஸும் இருக்குது கைஸ். ஓகே ஒன்ஸ் வியூ பண்ணிப்போம். ஓகே உங்களுக்கே தெரியும் எதுக்கு வெளில வந்துன்னு பாருங்கள். டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அதனால தான். சரி இது ஒரு பார்ட் 2 கம்மிங் சூன். நம்ம வாரியராக இருக்கணும், பயந்து ஒழியக்கூடாது. ஓகே பை ஃப்ரம் பை பாய். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பார்ட் 2 கம்மிங் சூன் கைஸ். வெயிட் பண்ணிட்டே இருங்க.